ஹலோ ஆல், வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் மாஸ்டரும் வந்துட்டோம். இந்தியா த்ரோட நாக் அவுட் பஞ்ச் ஆன் சண்டே ஃபைனல்ஸில் ஒரு பயங்கரமான வின்னு. எப்படியும் ஏஷியா கப் 2025 ஆஸ் எக்ஸ்பெக்டட் டைட்டில்ஸ் சாம்பியன் ஆயிட்டாங்க. ஸோ மாஸ்டர், உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு மேட்ச்? என்னோட இனிஷியல் தாட்ஸ் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட் கேட்டீங்கன்னா ஐம் ரிலீவ்ட். ஓகேங்களா, ஏன்னா நான் கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தேன். நானு ஐ எம் வெரி ரிலீவ்ட் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சம் ஆஃப் த திங்ஸ் ஹேப்பன்ட் ஆன் இந்தியாஸ் பேட்டிங் சைட். ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து ஹானஸ்டாக சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் போகிற வரைக்குமே நான் ஆக்சுவலாக கொஞ்சம் யோசித்தேன். அதாவது அவங்க 100 கிட்ட வந்துட்டாங்க, அதாவது 75 கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் ஒரு விக்கெட் கூட போகல. அது இருக்கிற வரைக்குமே ஒரு வேளை நம்ம ப்ரிடிக்ஷன் எல்லாம் டோட்டலாக தப்பாயிடுமோ, இவங்க இந்த லெவலுக்கு ஆடுறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆஸ் சூன் அஸ் தட் ஃபர்ஸ்ட் விக்கெட் கான், அதுக்கப்புறமா நான் ஒரு தடவை கூட பேனிக் ஆகல. அதாவது நான் சொன்னேன்ல 185 to 100 உங்ககிட்ட கேட்டேன். அது அப்படியே குறைஞ்சு 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 கடைசியில் அவங்க 150 கூட ஆமா வரல. அதை பற்றி ஆமா. பேசுவோம். ஐ திங்க் டாஸ் ஜெயிச்சு இந்தியா வந்து ஃபீல்டிங் பண்ணாங்க. ஐ திங்க் இட் இஸ் அ நோ பிரெய்னர். துபாயில் நீங்கள் சொன்ன மாதிரி. இல்ல, அதான் நம்ம அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி சாரி ஒன்னே ஒண்ணு, ஹாரிஸ் ராஃபுக்கு வந்து ரொம்ப பிக் தேங்க்ஸ் அஸ் அன் இந்தியன் சப்போர்ட்டர். அவர் இல்லைன்னா இந்தியா ஏசியா கப் ஃபைனல்ல வின் பண்ணிருக்க முடியாது. பிக் 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 தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் இந்தியாஸ் வின். அவர் தான் பிக் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் அதே வின். மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அதையும் நாங்கள் இங்கே வந்து ஒரு ரிமைண்டராக சொல்லிக்கிறோம். ஸோ ஆமாம், ஹாரிஸ் ராஃப் வந்து நிறைய ரன்ஸுக்கு அவர் இல்லைன்னா நம்மளால ஜெயிச்சிருக்க நம்ம முடியாதுங்க. வந்து ஸ்டார்டிங் வந்து பாகிஸ்தானோட பேட்டிங்ல இருந்து வருவோம். ஸோ ஓப்பனர்ஸ் வந்து Sure. தே கேவ் அன் எக்ஸலன்ட் ஸ்டார்ட். ஸோ அன்பிலீவபிள் ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப அங்கே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ திங்க் தே ஹேட் அ பிளான் ஃபார் லைக் ஃபர்ஸ்ட் 6 or 7 overs. அதுக்கப்புறமா தே டென்ட் ஹாவ் எனி பிளான். அதுதான் வந்து எனக்கு வந்து கரெக்ட். ஏகப்பட்டமா இல்ல, அதுல என்னன்னா, என்னோட வியூ என்னன்னா, இந்தியா டிட் பவுல் பேட்லி. ஓகேங்களா, இந்தியா வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா தான் பண்ணாங்க. தே ஜஸ்ட் அட்டாக்ட். அது மெயின் அந்த பரான் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம லக்கு எல்லாம் சொல்லலாம். பட் T20 கிரிக்கெட் அப்படிதான். அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து நல்லா அந்த கவுண்டர் அட்டாக் பண்ணது. இந்தியா டின் பேனிக். ஆனா ரன்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங். நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்து ஃபர்தரா கேபிட்டலைஸ் எப்படி பண்ணணுங்கிறது பிளான் தெரியுது. பிளான். அங்கதான் அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃபரான் அவுட் ஆனவொடனே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி கிளியரா இல்ல. அவர் முகமது ஹாரிஸ் வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் ஷாட்ல என்னன்னே தெரியல, வந்து சும்மா தூக்கி விடுறாரு. அதான் நீங்க சொன்ன மாதிரி பிளான் இல்ல. ஆமா, சுத்தமா பிளான். அங்கதான் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் மத்தவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஒரு மிடில் ஃபேஸ் இருந்துச்சு இல்லையா, அதாவது குல்தீப் யாதவ் கூட வந்து ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தார் இல்லையா. ஆமா. ஸோ அந்த ஃபேஸ்ல ஐ திங்க் இட் இஸ் வெரி ரைட் டு சே தட் they were not playing like an international cricketers. They were playing like only the school level of cricket. அது வந்து கண்டிப்பா ஐ மீன் ஸ்கூல் லெவல்ல கூட கொஞ்சம் ஆக்சுவலா வந்து கோச் எல்லாம் திட்டி கொஞ்சம் இதுவா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இட் இஸ் வாட் இட் இஸ். It is not at all up to the mark of international standards. I think Pakistan needs to do something in their drawing board. ஸோ ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்துச்சு அவங்களோட பேட்டிங் பார்க்கறதுக்கு. பிகாஸ் 200 ஈஸியாக வர வேண்டிய ஸ்கோர் மிஸ் ஆச்சுன்னா 180 வர வேண்டிய ஸ்கோர். ஸோ அவங்க வந்து எப்படி அதை விட்டாங்கன்னு பார்க்கும்போது ஐ couldn't believe that it is an international team playing against India, to be very frank. ஆமா, கரெக்ட். இல்ல, அதுதான். அதாவது வக்கார் யூனிஸே வந்து கமெண்ட்ரியில வந்து ஏதோ டெரிபிள் பை பாகிஸ்தான் நிறைய அசிங்கமா திட்டிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் இந்தியா வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் போலிங் போட்டாங்க. இந்தியா வந்து ஃபைனலா வந்து பயங்கரமா போட்டுட்டாங்க. அதனால வந்து அவங்க out ஆனதே இல்ல. It just that India stick to their plans. ஆமா. பாகிஸ்தான் பிளான்ஸே இல்லாம அவங்க வந்து சக்கம் ஆயிட்டாங்க. அப்படிதான் பார்த்தேன். 146, அது 33 for 9 நினைக்கிறேன். இன் T20s இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அட் ஆல். ஆமா, அதே மாதிரி குல்தீப் யாதவ் பத்தியும் பேசுவோம், அக்சர் பட்டேல் பத்தியும் பேசுவோம். இல்ல, குல்தீப் ஆல் த ஸ்பின்னர்ஸ் சூப்பரா போட்டாங்க. எல்லாருமே வந்து பட் ஆமா. நீட்டா மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா குல்தீப் யாதவ் வந்து எஸ்பெஷலி நான் வந்து ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து செமையா அட்டாக் பண்ணாரு. அதாவது பேட்ஸ்மேனை பயங்கரமா டிசீவ் பண்ணாரு. நீ என்னை அடிக்க வரியா, நான் வந்து உனக்கு நீ அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் நான் போடுவேன். அவன் அடிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஷார்ட்டை லென்த்தை வந்து புல் பண்ணி போட்டாரு. இல்ல அவங்க வந்து டிஃபென்ஸ் ஆட போறாங்க அப்படின்னு கேட்டா அப்போ வந்து பாலை வந்து த்ரோ பண்ணி போட்டாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவரோட bowling. ஆமா, ரெண்டே ரெண்டு பால் தான் மிஸ் பண்ணாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து ஃபக்கர் ஜமானுக்கு 2 ஃபுல் போட்டாரு. அந்த ஃபரானுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா போட்டாரு. அந்த ரெண்டு ஷார்ட்டையும் மட்டும் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 22 டெலிவரிஸ் வேர் லைக் ஸ்பாட் ஆன். bowling. ஆமா, எக்ஸலன்ட் bowling. அண்ட் பும்ரா டஸ் வாட் பும்ரா இஸ் யூஸ்வலி நோன் ஃபார். ரெண்டு யார்கர் ஒரு குட் லென்த்ல போட்டு, ஒரு ஸ்டம்பிங் இன்னொன்று வந்து ஒரு யார்கர் லென்த்ல போட்டு, ஸோ அவர் வந்து இது பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து பேசினா நடந்துருச்சு போலக்கு. தூபே ஃபர்ஸ்ட் ஓவரான்னு கேட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். தலை சூப்பரா போட்டாரு பாத்தீங்களா. நான் சொன்னது கரெக்ட். ஹார்திக் பாண்டியாக்கு நான் வந்து படிச்சேன். நான் வந்து ஒரு ட்வீட் பார்த்தாதான் ஆமா. நம்மளோட
உளவுத்துறை கரெக்டா தான் வேலை செய்யுது. இல்ல இந்தியா அந்த சைடுல பாக்குறப்ப அந்த ஒரு மாதிரி ஒரு வீக் லிங்க்ல போய் ப்ரெஷர்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு 80-90 அடிச்சிருந்தாலுமே ஐ திங்க் வித் தட் பவுலிங் அட்டாக் இட் இஸ் ஓகே டு அக்செப்ட் தான் நான் பார்ப்பேன் நான். ஏன்னா தூபே ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் போட்டாருன்னு நினைக்கிறேன். பேடா போடல. பட் போடல. ஆமா ஆமா அதுவே ஒரு மைனஸ் பாயிண்டா சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க டூபேவை வந்து ஸ்டார்டிங்கே நல்லா வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடி இருக்கணும். அவரு தான் அந்த ஃபிஃப்த் பவுலர் அப்படின்றதுனால. இல்ல அதுதான் விக்ரம், இந்த பிட்ச்ல அவரை மாதிரி ஆளுக்கு தான் பவுலிங் போகுது அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அந்த நீங்க பாகிஸ்தானோட பவுலிங் பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் பேக் ஆஃப் த லென்த். அந்த பால் வந்து உங்களுக்கு வராது, கொஞ்சம் முடியாது அப்படிங்கிறப்ப கஷ்டமானது. ஸோ அதனால ரிஸ்க் எடுத்து போனாங்க. உண்மையிலே அது இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டை பாராட்டணும். ஏன்னா இட் குட் ஈஸிலி பேக் ஃபயர் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 15 ரன் கொடுத்துருந்தாருன்னா அவ்வளவுதான், ஒன் பவுலர் ஷார்ட் ஆயிரும் ஆல்ரெடி. அவர் வந்து தைரியமா பண்ணாங்க, ஏதோ பே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் அவர் அந்த ஆல்ரவுண்டருங்கிறதுக்கு இந்த ஏசியா கப்ல ரன்ஸ் ரொம்ப இல்லாட்டினாலும் ஹி பிளேட் இஸ் பார்ட்டுங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது ஐ திங்க் எவ்ரிபடி வுட் ஹவ் கிவன் லைக் மோர் லைக் 90% சான்ஸ். பட் ஆமா இதுவும் நாங்கள் போன தடவை பேசணும், நான் வந்து சொன்னேன் அபிஷேக் சர்மா வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு. நான் வந்து ஹாரி ப்ரூக் கூட கம்பேர் பண்ணேன். ஸோ நான் ஐ திங்க் ஐ வாஸ் ரைட். ஃபர்ஸ்ட் பாலே சார்ஜ் பண்ணாரு, பட் ஆனால் கனெக்ட் ஆமா ஆகல. பட் இவென்ச்சுவலி லைக் ஹி ஃபெல்ட் ஃபார் அ ஷார்ட். அது வந்து அவர் பால் வந்து ஃபாஸ்ட்டாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, பட் இட் இஸ் அ ஸ்லோவர் பால். ஸோ டிசீவ் ஆகி காட் இஸ் விக்கெட். பட் இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன், ஸோ தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் சுபம் கில்லோட வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பிளேயர் ஆஃப் ஹிஸ் கேலிபர். ஸோ ஹிடன் கிளிக். ஸோ அவருமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணுறதுக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணார். அண்ட் விக்கெட் வெட்டக்கூடாது, நின்று ஆடணுன்ற ப்ரெஷர் வந்து அவருக்கு தெரிஞ்சுது. நம்ம விக்கெட் வந்து கீ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருது. சூர்யா அகேன் இட் இஸ் கண்டினியூவிங் டு வரி. ஸோ இந்தியா ஜெயிச்சிட்டே தான் இருக்குது, பட் ஆனால் கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் இன்னும் சூர்யா கிட்ட நம்ம பார்க்கல. இட் இஸ் அ வரி. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு T20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல சூர்யாவோட இந்த ஃபார்ம் கண்டிப்பாக வந்து பைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சம்திங் இதே மாதிரி ஃபார்மில் இருந்தாருன்னா. ஸோ இந்தியாவோட பேட்டிங் பற்றி சொல்லுங்கள். இல்ல அதான் பேட்டிங் நானும் அதான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மா வந்து எப்படியும் இஸ் டியூ ஃபார் ஃபெயிலியருங்கிற மாதிரி இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி ஒரு குயிக் 20-30 அடிச்சிருந்தாருன்னா கூட இந்தியாவோட ஸ்டார்டட் பெட்டர். கில்ல வந்து நான் பிளேம் பண்ணல, ஏன்னா நான் ஃபுல்லா வாட்ச் பண்ணேன். ஓகேங்களா, அதான் என்னன்னா ஐ திங்க் 25 ஓவர்ஸ் 5.5 ஓவர்ஸ் 20 தான் அடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் 5 ஓவர்ஸ்க்கு. அந்நேரம் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு பிளே சம் ஷாட்ஸ். ஏன்னா he was able ஒரு 10-15 பால் பிளே பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த டயத்துல. அதனால வந்து கொஞ்சம் ஷாட் ஆரம்பிச்சாரு, அது கரெக்டா மிடில் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டென்ட் சே இட்ஸ் a failure, பட் கிளிக் ஆகல. பட் மிடில் ஆர்டர் வந்து நம்ம முதல்ல இருந்து பேசிட்டு இருந்ததா இல்லைங்களா, எப்பயுமே எல்லா மேட்ச்லயும் டாப் ஆர்டர் இந்தியாவுக்கு விளையாண்டு கடைசியில வந்து சொதப்பிடக்கூடாதுன்றதுக்காண்டி. அதுதான் அந்த போன மேட்ச் நம்ம ஸ்ரீலங்கா கூட நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப குருஷியல். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் லோயர் ஆர்டர்ல வந்து ரன் எடுத்து கொஞ்சம் அந்த டச் இருந்தது, அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. சாம்சனும் திலக் வர்மாவும் தே ஹேட் டு டூ தட். தனியாவே பேசுவோம். ஆமா ஆமா வந்து நீங்க சொல்லுங்க. சாம்சங் வந்து எனக்கு கொஞ்சம் பிட் ரஸ்டியா தான் இருந்துச்சு, பட் ஆனா ஆமா ரஸ்டியா இருந்தது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல போடுறப்ப வந்து அது வந்து ரஸ்டியா தெரியல. ஏன்னா 147 அடிக்கிறப்ப 20-for-3 வந்து 21 balls 24 இஸ் ரீசனபிள் ஓகே இன்னிங்ஸ். பண்ணிட்டாரு ஒரு. ஆமா ஆமா, என்ன அவுட் ஆகுறது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, அசிங்கமா இருந்தது. ஓகேங்களா, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளே பண்ணிருக்கலாங்கிற மாதிரி இருந்தது. பட் இட் வாஸ் ஓகே. பட் திலக் வர்மாவோட ஓகே, திலக் வர்மா வரல வேணாம். தூபே வந்து அகைன் வரலாம். தூபேவோட அவர் பார்ட்டுமே வந்து he done very decent. அவருக்கு எந்த அந்த ஆர்க்ல வந்துச்சுன்னா போறதுக்கு தான் அவர் வந்து டீம்ல லா ஆஃப் ஆவரேஜஸ் படி அந்த ஆர்க்ல வந்து 6 பால்ல 2 பாலாவது டீசென்டான பவுலர். அன்டில் he is an extraordinary spell போடலாம்னா 2 பாலாவது விடணும். அந்த 2 பால் பண்ணாரு. ஐ திங்க் he has done his part. அதான் அவரை எடுத்ததுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து இந்த ஃபைனல்ல அட்லீஸ்ட் பண்ணிட்டாரு. பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி பண்ணிட்டாரு. திலக் வர்மா வந்து எனக்கு வந்து அவர் ஷாட்ஸ் அதெல்லாம் வந்து ரெண்டாவது. என்னோட பொறுத்த வரைக்கும்னா அந்த கேம் அந்த சிச்சுவேஷன்ல அவ்வளோ ப்ரெஷர்ல அவ்வளோ கம்போஷரோட டெம்பரமெண்டோட வந்து ஃபைனலா கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம அக்ராஸ் த லைன் கொண்டு போனது வந்து இட்ஸ் லைக் கிரேட் திங் ஃபார் இந்தியா. அதான் நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, சம் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன் குட். வந்து எனக்கு தெரிஞ்ச திலக் வர்மாவோட அந்த அந்த என்ன சொல்றது, போத் த கியர்ஸ் அவர் இருக்குங்கிறது வந்து இட்ஸ் a great thing that happened today for India. நீங்க திலக் வர்மா பத்தி பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. ஐ திங்க் தட் கிட் ஹஸ் பிளேட் சிமிலர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் அகேன்ஸ்ட் CSK.
பட் ஐ திங்க் மும்பை he இந்தியன்ஸ்ல should இருந்து. ஆமா I think he should be around like 19 or 20 years old அந்த டைம்ல. ஒரு ம். எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ அப்பதான் வந்து லைக் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் வை மும்பை வெண்ட் அண்ட் பிக் திஸ் கிட் அப்படின்ற மாதிரி. ஆமா, he was very calculating. ஓகேங்களா, கரெக்டா கால்குலேட் பண்ணி கடைசி வரைக்கும் அவர் இருக்கணுங்கிறதுல இருந்து. ஆடும்போது ஆமா ஆமா, அதாவது கேமும் அதாவது பவரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதனாலதான் அவரால் சர்வே பண்ண முடியுது. அதான் நான் இந்த சுச்சுவேஷனுக்கு பெர்ஃபெக்டா இருந்தது 146ங்கிறனால அவர் கேம் கிளியரா பண்ணார். ஐ ஹோப் எல்லா இதுக்குமே எல்லா ஸ்கோருக்குமே ஐ திங்க் ஹி வில் ஹேவ் அ கேம் பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ அவர் வந்து எஸ்பெஷலி வந்து இந்த லெக் சைடு டார்கெட் பண்ணாருல்ல. ஸோ லைன் அண்ட் லென்த் வந்து இல்ல, மோரார் அதுக்கு காரணம் மெயினா வந்து அவங்க வந்து அவுட் சைடு த ஆஃப் ஸ்டம்ப் போடுற இதை வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. அதனால எல்லாருமே ஆஃப் சைட்ல இருந்தாங்க. அதனால ஹி வாஸ் ரெரி. ஐ திங்க் அவருக்கு நேச்சுரல் கேமும் லெக் சைட்ல தான் வருது. ஆனா அவர் எல்லாத்தையும் வளைச்சு வளைச்சு இங்கிட்ட அடிச்சுட்டா 4-6 போயிடுன்றது நல்ல ஸ்ட்ராட்டஜி அவர் அகைன்ஸ்டா, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு அகைன்ஸ்டா பண்ணாரு. பட் அவர் வந்து இன்னைக்கு அதான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஸோ பர்ஃபெக்ட். ஐ திங்க் அவர் வந்து இன்னொரு ஒரு ஃபியூச்சர் ஒரு ஸ்டால்வார்ட் பிளேயர் டு லுக் அவுட் ஃபார் தி இயர்ஸ் டு கம் அப்படின்றத நான் ஆமா நினைக்கிறேன். ஆமா. ஆனா ஒரே ஒரு கேட்ச் இதுல நம்ம திலக் வர்மா விட்டுட்டு பார்த்தோம்னா இந்த இன்னிங்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஹார்திக் பாண்டியா அண்ட் ஆல்ரவுண்டர் இல்லைன்னா எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஸ்டில் நமக்கு ரிங்கு சிங் இல்லைன்னா இன்னும் அடிஷனல் ப்ரெஷர் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு அவங்களால கேம் பிளே பண்ணிருக்க முடியாது, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆல்ரவுண்டர் ரோல் வந்து இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ கார்த்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஷுட் பி இன் த விங்ஸ். அதாவது அவரை நான் இமிடியேட்டா கன்சர்னா சொல்லல, அதுவும் பில்ட் பண்ணணும். ஐ திங்க் நிதிஷ்குமார் ரெட்டியை மேபி அவங்க கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் பவுலிங் வந்து இன்னும் நான் ரொம்ப பார்த்தரல, அதனால தெரியல. பட் திலக் வர்மாக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் திலக் வர்மா. ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து எனக்கு மேட்ச்ல வந்து என்ன இந்த அப்படின்னா, ரன் அவுட்டா விக்கெட் கீப்பர் ரன் அவுட் வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கையில பால வச்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஃபார்மேட் தான் மாஸ்டர். எப்பவுமே வந்து தோனி சொல்லுவார்ல, நீ வந்து கேட்ச் விடு, கேட்ச் விடாம போடு, கரெக்டா போடு, கரெக்டா போடாம போ, அதெல்லாம் அதெல்லாம் நடக்கும். ஆனா நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா 200% கான்சென்ட்ரேஷன் வென் யூ ஆர் இன் த ஃபீல்ட். யா யா ஸோ யா. அது இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆவேன் அப்படின்னு தோனி வந்து அடிக்கடி இல்ல, எல்லாம் ஆமா ஆமா, அதை விட்டாரு. இன்ஃபேக்ட் சிவம் துபேவே நான் ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ்ல பார்த்தேன். ஹி வாஸ் நாட் அலர்ட், அட்டன்டிவா இல்ல. அவருமே வந்து கொஞ்சம் கேஷுவலா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பட் அந்த ரன் அவுட் வந்து வெரி வெரி லைக் என்ன சொல்றது, ஈஸியா பண்ண வேண்டிய, பிடிச்சவனே அடிச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா வந்து மேட்ச் எப்படி போயிருக்கும்னு தெரியாது. பேருக்கும் தெரியாது. ஆமா அப்போ வந்து 40ஸ்ல தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன், 42 43ல தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பவே அவரோட விக்கெட் எடுத்திருந்தா ஐ திங்க் மேட்ச் would have gone for either way. ஸோ அது ஆமா வந்து ஆமா. அவரோட பட் அந்த 6 over 63 இருக்கிறப்ப வந்து இட் குட் கோ ஈதர் வே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டா நம்ம தலை வந்து காப்பாத்தினாரு. ஹாரிஸ் ராஃப் வந்து ஒரு 17 ரன்ஸ் கொடுத்தாரு. அதனால நம்ம 3 overs 30 கொண்டு வந்துட்டோம். ஐ திங்க் அந்த ஓவர் போட்டாரா இல்ல சயின்ஸ் ஆஃப்ரிடி முன்னாடியே முடிச்சிட்டாரான்னு. சயின்ஸ் ஆஃப்ரிடி ஓவர் முடிஞ்ச உடனே எனக்கு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. நம்ம இந்தியாவா ஏதாவது சொதப்புவாங்களோன்றதான் எனக்கு கன்சர்னா இருந்தது. இல்ல அதான் திலக் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அவர் வந்து அந்த ஜோனுக்குள்ள போயிட்டாரு. அவர் கடைசியா அடிச்ச அந்த 6 கூட தெரிஞ்சது, நல்லா மடக்கி இந்த லெக் சைட் சூப்பர் ஷாட். அதுக்கு தான் கம்பீர் வந்து ஒரு அக்ரெசிவ் செலிப்ரேஷன் பண்ணாரு, வாட் இஸ் நோன் ஃபார். ஸோ ஓகே, ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனால் நெவர்தலெஸ் இட் வாஸ் மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் த ஃபைனல்ஸ். ஸோ இட் வாஸ் அ வெரி ஆமா, நம்ம சொன்னது அட்லீஸ்ட் காம்படிட்டிவா இருந்து க்ளோஸ் கான்டெஸ்ட்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அதாவது நெயில் பைட்ருன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி மாஸ்டர் வெல் டன். நீங்க வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் படி குல்தீப் யாதவ் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டாரு. அதாவது டாப் ரன் கேட்டர் இல்லையா, அதாவது சாரி டாப் விக்கெட் டேக்கர், விக்கெட் டேக்கர். இது வாங்கிட்டீங்க. பட் ஆனா அந்த பிரசன்டேஷன் தான் ஐ திங்க் தேர் இஸ் சம் கன்ஃபியூஷன். இஷ்யூஸ். ஆமா அதனால ஆமா வந்து ஆமா. இன்னும் நம்மளுக்கு கரெக்டா ஆனா தெரியல. மத்த பிளேயர்ஸ் கிட்ட சும்மா கமெண்ட்ரியில இருந்து கீழே இறங்கி வந்து பேசினாங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் ஒன் திங் தட் சாம்சன் மென்ஷன். இது வந்து டீமே இப்படி யோசிக்கிறாங்களா இல்ல சாம்சனோட தாட்டா என்னன்னு தெரியல. த கேம் டிக்டேட்ஸ் வாட் டைப் ஆஃப் கிரிக்கெட் யூ நீட் டு பிளே. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த கண்டிஷன்ஸ் அண்ட் த சிச்சுவேஷன். தட்ஸ் வாட் வி ஹவ் லேர்ன்டு ஆஃப்டர் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இன் ஐபிஎல். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கேம் டிக்டேட் திங்ஸ் ஃபார் யூ, கண்டிஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விளையாடணும். இந்த பிரின்சிபல் வந்து இந்தியாவோட பிரின்சிபல் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ரொம்ப நாளா டிராவிட் கூட கேம்ப்ல இருந்தார்ல. சோ அந்த இது அப்ப நான் பாருங்க நீ.
வந்து ரொம்ப பிடிச்சது. பரவாயில்ல, இந்த லெவல்லயும் ஒருத்தவர் வந்து அதுவும் இந்தியா ஜெர்சில இருந்து இந்த மாதிரி ஒரு இதுல வந்து சொன்னாரே அப்படிங்கிறது எனக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கேம் தான் வின் பண்ணுச்சு ஆக்சுவலி, நீங்க ஸ்பீக் பண்ணீங்கன்னா ஆமா. கரெக்டா. நானுமே அதுக்கு வந்து எப்பவுமே பெட் பண்ணுவேன். கண்டிஷன்ஸ் தான் கிங்கு. கேம் தான் கிங்கு. யாருமே வந்து நம்ம சொல்லிக்கலாம் இவர் தான் கிங்கு, இவர் தான் பிரின்ஸ் அப்படின்னு. பட் தட் எண்ட் ஆஃப் த டே யாருமே வந்து கேமை விட பெரிய ஆள் கிடையாது. ஸோ கண்டிஷன்ஸை நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி கிரிக்கெட் இஸ் த ஒன்லி காம்படிட்டிவ் கேம் வேர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பிளேஸ் அ வெரி குரூஷியல் ரோல். நீ எவ்வளோ வேணா டேலண்டட் பேட்ஸ்மேனா இரு, ஆனா அன்னைக்கு கண்டிஷன் உனக்கு ஒத்துழைச்சு நீ அதுக்கு அடாப்ட் பண்ணலன்னா உன்னால ஷைனே பண்ண முடியாது. வேற எந்த காம்படிட்டிவ் கேம்லயும் அந்த பிரச்சனை இருக்காது. இஃப் யூ பிளே வெல் யூ கேன் வின். பட் ஆனா கிரிக்கெட்ல அப்படி இல்லை, யூ ஹேவ் டு அடாப்ட். ஸோ அது வந்து கிரிக்கெட்டோட ஒரு பியூட்டி. அதே அதே மாதிரி ஏஷியா கப் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஏஷியா கப்போட நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டோம், நிறைய அனாலிசிஸ் பண்ணோம், அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ், நிறைய டோர்னமெண்ட்ஸ். இப்போ இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து உடனே டெஸ்ட் சீரிஸ் ஆட போகிறாங்க. அதை பற்றி ஒரு ப்ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுவோம். இது உங்களோட ஃபைனல் தாட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னாலுமே எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை எடுத்து பேசுகிறோம். மாஸ்டர், நீங்கள் ஏதாவது ஏஷியா கப் பற்றி ஓவராலாக வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணுன்னா கொடுங்க. இல்ல, மேபி நம்ம வந்து ஜென்ரலா ஒரு ஃபைனல் ரிவ்யூ மாதிரி ஒரு இது பண்ணலாம், ஓகேங்களா. ஜென்ரலா இந்த இது நம்ம எதிர்பார்த்தது வந்து, நான் இன்னும் சொல்றேன், இந்தியாவோட அந்த 100% பொட்டன்ஷியலுக்கு அவங்க விளையாடல. ஆமா, இன்னும் ஸ்கிராட்சா தான் இருக்காங்க. அது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லாட்டி வந்து வேர்ல்டு கப்ல இதை விட பெட்டர் டீம்ஸ்க்கு எல்லாம் சேலஞ்சிங் ஆயிடும். பட் ஓவராலா ஏஷியா கப் எக்ஸ்க்ளூடிங் தோஸ் பொலிட்டிக்கல் திங்ஸ், கான்ட்ராவர்சி அதெல்லாம் விட்டா வந்து அட்லீஸ்ட் ஃபைனலா ஒரு இந்தியா பாகிஸ்தான் க்ளோஸ் கான்டெஸ்ட் வந்தது, இந்தியா ஸ்ரீலங்கா ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் வந்தது, பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் தே ஆர் கம்மிங் அப் ரியலி வெல்லுங்கிறது, அதெல்லாம் நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இந்த இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான். ஓகே, சரி, ஓகே. ஸோ மாஸ்டர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து ஒரு ஏஷியா கப் வந்து ஒரு கிராக்கிங் ஒரு பீரியடாக தான் இருந்துச்சு. எங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஏஷியா கப் டோர்னமெண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சைனிங் ஆஃப் விக்ரம். And Master, please do subscribe. Thank you.